இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் எடுத்துக்காட்டு 3.19 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு கீழ்கண்ட கோவைகளின் வர்க்கமூலம் காண்கன்னு கேட்டு 2 சப்டிவிஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். சரிங்களா, வர்க்கமூலம்னா ஸ்கொயர் ரூட். சரிங்களா, என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பாதியாக நம்ம பிரித்து எழுதுவோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஷினை வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் போட்டு நம்ம எடுத்து எழுதியாச்சு. வர்க்கமூலம்னாவே ஸ்கொயர் ரூட் போடணும். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ ரூட்டில் வெளியே நம்ம எடுத்து எழுதும் போது இப்போது நம்ம நம்பர்ஸ் பெருக்கும் போது இப்போ ரூட்டில் 2 × 2ன்னு இருக்குன்னா இந்த ரூட்டை விட்டு எடுத்து வெளியே எழுதும் போது 2 மட்டும் எடுத்து எழுதுவோமா. சேம் அதே ப்ரொசீஜர் படி தான் இங்கேயும் எடுத்து எழுத போகிறோம் வர்க்கமூலத்துக்கு. ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன இருக்குது, இங்கே இடம் வந்து இங்கே எழுதிக்கோங்க, இல்லை இங்கே கீழே எடுத்து எழுதிக்கோங்க. சரிங்களா, 256க்கு ரூட் போட்டால் என்ன வரும், 16 × 16 வருமா, 16 × 16 256. இப்போ ரூட்லேருந்து அப்போது இங்கே 16 நம்ம எடுத்து எழுதிக்கலாமா. என்ன இப்போ 256க்கு வர்க்கமூலம் ரூட் எடுக்கும்போது என்ன வரும், நமக்கு 16 × 16 ரூட்லேருந்து. இப்போ ரூட்லேருந்து நம்ம 16 × 16 போட்டாலுமே வெளியே வரும்போது ஒரு 16 மட்டும்தான் நம்ம எடுத்து எழுதுவோம். சரிங்களா, அடுத்து மாடுலஸ் ஆஃப். ஏன் நம்ம இந்த டேர்முக்கு வந்து இந்த டேர்முக்கு மட்டும்தான் மாடுலஸ் போட போகிறோம், இது கிடையாது, 16 கிடையாது. ஏங்க மாடுலஸ் போகிறோன்னா உள்ளே இருக்கிற மதிப்பு நமக்கு வந்து மைனஸில் வரக்கூடாது, ப்ளஸில் வரணுன்றதுக்காக இங்கே நம்ம மாடுலஸ் போடுறோம். சரிங்களா, இப்போ இங்கே மேலே இருக்கிற அடிமானம் வந்து அப்படி தான் வரும், அது மாறாது. அடுக்கு மட்டும்தான் பாதியாக குறைஞ்சி வரும். சரிங்களா, இப்போ 4 அப்படின்னா 2. இப்போ இங்கே 2 இருக்குது, இதுலேருந்து ஒரு 2 மட்டும் எடுத்தோம். 2 16 இருக்குது, இதுலேருந்து ஒரு 16 மட்டும்தான் நம்ம எடுத்தோம். அதே போல் இங்கே x - a அடுக்கு 8 இருக்குது, 8ல் பாதி எவ்வளவு, 4. சரிங்களா, அடுத்து பாருங்கள் x - b அடுக்கு என்ன இருக்குது, 4 இருக்கா, 4ல் பாதி எவ்வளவு, 2. சரிங்களா, அடுத்து பாருங்கள் x - c அடுக்கு எவ்வளோ, 16. 16ல் பாதி 8. அடுத்து x - d அடுக்கு எவ்வளோ, 20 இருக்குது, 20ல் பாதி 10. சரிங்களா, இது மட்டும்னு சொல்லி எடுத்துக்கோங்க, இல்லை மாடுலஸ் ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா, இதுக்கான ஆன்சர் இதுதான். அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் கொஷின் பாருங்கள், 144 a⁴ 8 × b⁴ 12 × c⁴ 16 / 81 × f⁴ 12 × g⁴ 4 × h⁴ 14 கொடுத்துருக்காங்களா. இப்போ இதுக்கு வந்து வர்க்கமூலம் எடுக்க போகிறோம். சரிங்களா, வர்க்கமூலம்னா ரூட் of 144 × a⁴ 8 × b⁴ 12 × c⁴ 16 divided by 81 × f⁴ 12 × g⁴ 4 × h⁴ 14. சரிங்களா, இதுக்கு சேம் வர்க்கமூலம்னா பாதியை குறைச்சி எழுதுவோமா. என்ன பண்ணலாம், 144க்கு ரூட் போடும்போது நமக்கு என்ன வரும், 12 × 12 கிடைக்குமா. அப்போது 12 பேர் 144. ரூட்லேருந்து வெளியே வரும்போது ஒரு 12 மட்டும்தான் வரும். சரிங்களா, ரூட்டை விட்டு எடுத்து எழுந்தால் 2 நம்பர் ஒரே மாதிரி இருக்குதுன்னும் போது வர்க்கமூலம்னா நமக்கு 2 டிஜிட். சரிங்களா, இப்போ 2லேருந்து 1 எடுத்து எழுதுவோம். அதே போல் 81 இருக்கா, 81 எப்படி எழுதலாம், நம்ம 9 × 9 எழுதலாமா. 9 பேருக்குன்னு 81. ரூட்லேருந்து வெளியே வரும்போது ஒரு 9 மட்டும் வருமா. அப்போ என்ன வருங்க, 144 ரூட் போடும்போது 12 டிவைட் பை 81 ரூட் போடும்போது என்ன வரும், 9. சரிங்களா, அடுத்து மாடுலஸ் ஆஃப். இதுக்காக மாடுலஸ் போடுறோம்னா உள்ளே இருக்கிற மதிப்பு நமக்கு மைனஸ் மதிப்பு வரக்கூடாது, ப்ளஸில் தான் வரணும். சரிங்களா, மாடுலஸ் ஆஃப் a⁴ 8 இருக்கா, 8 இப்போது என்ன பண்ணும், பாதியாக. இப்போ 2 12ல் ஒரு 12 எடுத்தோம், 2 9ல் ஒரு 9 எடுத்தோம். அப்போது ஒரு 8 இருக்கா, 8ல் பாதி எவ்வளவு, 4. இப்போ 8 அடுக்கு 4 × b 12ல் பாதி எவ்வளவு, 6. அப்போ 12. அப்போது b அடுக்கு 12. அடுத்து c 16 இருக்கா, 16ல் பாதி எவ்வளவு, 8. இப்போ c அடுக்கு 8 டிவைட் பை நம்ம நம்பர்ஸை மட்டும் தான் காமனாக வெளியே எடுத்தோம், மற்றபடி இருக்க எல்லாமே நமக்கு மாடுலஸ் ஸ்கூல் தான் எழுதுவோம். சரிங்களா, இப்போ f அடுக்கு 12. 12ல் பாதி எவ்வளவு, 6 × g அடுக்கு 4. 4ல் பாதி எவ்வளவு, 2 × h அடுக்கு என்ன இருக்குது, 14. 14ல் பாதி எவ்வளவு, 7. சரிங்களா, ஈக்குவல். இப்போ 12 இருக்குது, 9 இருக்குது, ரெண்டுமே கேன்சல் ஆகுமா, நமக்கு 3 இப்போ 3 9 4 12. இப்போ என்ன வரும், 4 டிவைட் பை 3 வருமா. மாடுலஸ் ஆஃப்
ஏன் அடுக்கு 4 இன்ட்டு பின் அடுக்கு 6 இன்ட்டு சின் அடுக்கு 8 டிவைட் பை எஃப்இன் அடுக்கு 6 இன்ட்டு ஜியின் அடுக்கு 2 இன்ட்டு ஹச்சின் அடுக்கு 7ங்கிறது காமனாக அப்படியே வந்துடும் நமக்கு இதுக்கான ஆன்சர். சரிங்களா, ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க.